ஆனால் மேஷ சனிக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் 7.5 சனி ஆரம்பித்தாலும் இந்த விஸ்வாவசில் மற்ற வெறும் சனியை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ராகு கேது எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, மாத கிரகமான சந்திரன் எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குது, புதன் எப்படி இருக்குது, இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் எப்படி நகருது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் 7.5 சனியில் கல்யாணம் நடக்கும், மேஷன்னா நடக்கும். புத்திர சந்தானம் ஏற்படும்னா ஏற்படும். கல்யாணத்தில் சண்டை போட்டு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா திருப்பி சேரலாம். ஒரே ஒரு மெசேஜ், என்னை மன்னிச்சிருன்னு ஒரு புருஷனாக போட்டாலும் சரி, பொண்டாட்டி சேர்த்தாலும் சரி, மேட்ரு ஓவர். ஈகோ வச்சுக்க கூடாது. மேஷம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. மேஷம் எப்பவுமே வெளி உலகத்துக்கு தான் உழைக்கும், குடும்பத்துக்கு உழைக்காது. வெளியில் இருக்கிற உப்பு சப்பு இல்லாதவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுன்னு ஓடும், அவங்களுக்காகவே உருகும், அவங்களுக்காகவே வாழும். வீட்டில் வந்து நல்லா வாங்கி கட்டிக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது மேஷத்துக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே போல் லாபம் வரும். லாபம் வரும்னா தொழில் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும். ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, கோசாலை ஆரம்பிக்கிறது, மருத்துவமனைகள் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சோஷியல் கான்டாக்ட் செய்வது, அரசியலில் பெரிய புகழ் பெறுவது, அரசு துறையில் கௌரவம் ஏற்படுவது, இதெல்லாம் மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ மேஷத்திற்கு அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். மேஷம் என்றாலே 2 நோய் தான். ஒன்று வயிறு, நரம்பு. நரம்பு சம்மந்தப்பட்ட ஏன் வருதுன்னா தூக்கம் கிடையாது, தூங்குறது கிடையாது, அன்டைமில் சாப்பாடு, அன்டைமில் சாப்பிட்றதுனால வயிறு. இதெல்லாம் மேஷம் ரெகுலராக பார்த்துக்கணும். அந்த வயிறு கெடுறதுனால ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதெல்லாம் மொதல் ரீசன் வயிறு தான் இருக்கும். மேஷத்திற்கு கண்டிப்பாக இந்த தமிழ் வருடம் நிறைய நன்மைகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. பெற்றோர் பெரியவருடைய அனுகூலம் கிடைக்கிறது. பூர்வீகத்தில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. நிறைய நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இதெல்லாம் மேஷத்திற்கு பெரிய ஒரு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் இல்லைன்னா 40 நிமிடம் மினிமம். 20 நிமிடத்திலேருந்து முதலில் ஆரம்பித்து படிப்படியாக வந்து 40 நிமிடத்திற்கு உழைப்புக்கு, அதாவது எக்ஸசைஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மேஷம் வெற்றிவாக சூடும். கல்யாணம்லாம் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணுன்னா 60 வருஷம் பொறுத்து தான் பண்ணிக்கணும். ஆமாம், சிங்கிள் மனநிலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வீணாக போடும். அப்புறம் மற்றவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லாருன்னு சொல்லிட்டு வர மாதிரி நிலைமை வரும். தேவையான பார்த்துக்கு.